இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ இன்டர் குரூப் 2 ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட நெக்ஸ்ட் சாப்டர் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங் பார்க்க போகிறோம். ஸோ அதை MRP2 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம MRP அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம், மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் பிளானிங்கிறது பார்த்துருக்கோம். அது வந்து MRP1, இது வந்து MRP2. ஓகேவா? வாட் இஸ் MRP2 மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா என்ன? இட் ஹெல்ப்ஸ் மேனுஃபேக்சரிங் மேனேஜர்ஸ் பிளான் அண்ட் கண்ட்ரோல் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இது வந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் நம்ம படித்தோம்ல, MRP1 அப்படிங்கிறது படித்தோம்ல, அதில் ஜஸ்ட்டு நம்ம இந்த ப்ராடக்ட்டை செய்ய எவ்வளோ மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறது தான் நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் இதில் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸையும் இதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓவரால் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங்கில் ஜஸ்ட்டு எவ்வளோ மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் இதில் என்டையர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங். இது வந்து கெப்பாசிட்டி, மெட்டீரியல்ஸ் கெப்பாசிட்டி, ஃபினான்ஸ், இன்ஜினியரிங், சேல்ஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை கனெக்ட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங் வந்து ஜஸ்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். அப்போனா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் சம்மந்தப்பட்டு இருக்கும். இதில் என்னென்னா மெட்டீரியல்ஸ் கெப்பாசிட்டினா இப்போ ஒரு மெஷினுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டிங்கிறது, இப்போ கரும்பு ஜூஸ் செய்கிற மெஷின்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மெஷினில் இவ்வளோ தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ணால் அது சூடாயிரும், அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி கெப்பாசிட்டி, ஃபினான்ஸ், இன்ஜினியரிங், சேல்ஸ், மார்க்கெட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த MRP2. It works for all types of manufacturing companies, no matter their size or location. ஸோ அந்த MRP2 வந்து அந்த கம்பெனி எவ்வளோ பெருசு சின்னது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க மாட்டோம். ஸோ எல்லா வகையான கம்பெனிஸ்க்கும் இந்த MRP2 வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு பைசைக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், சைக்கிள் செய்கிற ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் தேவை, ஸோ மெட்டல் தேவை, அப்புறம் வந்து பிளாஸ்டிக் தேவை, அப்புறம் வந்து அந்த பெல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டீல் மாதிரி தேவை, அதெல்லாம் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்புறம் மெஷின்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் கரெக்டாக இருக்காங்களா, எவ்வளோ காஸ்ட் ஆகும், அப்புறம் சேல்ஸ் வந்து எப்படி இருக்கும், நம்ம சேல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், டிமாண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்து தானே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு டெசிஷனை மேக் பண்ண போகிறது, அதுதான் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மொத்த சாப்டருமே வந்து நம்ம புக்கில் ஒரு பேஜோ 2 பேஜோ தான் இருக்குது. ஸோ அதில் வந்து எப்படி ஜஸ்ட் பேராகிராஃபாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணி நம்ம இதில் என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேராகிராஃபை கொஸ்டின்ஸாக போட்டு பாயிண்ட்டாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ செகண்ட் வந்து என்னென்னா, ஹவு டஸ் MRP2 ஒர்க், இந்த மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பிளான் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஸ்மாலர் டீட்டெயில்டு டாஸ்க்காக MRP வந்து அதை பிரேக் பண்ணும். ஸோ கம்பெனியோட ஃபுல் பிஸ்னஸ் பிளான் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு அதை குட்டி டாஸ்க்காக வந்து அதை வந்து பிரேக் பண்ணி அப்புறம் ஒரு டாஸ்கில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி இருக்குது அப்படின்னா அதில் ஒருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும்ல, ஒரு டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் இது பண்ணால் தான் அடுத்த டிபார்ட்மெண்ட் ஏதாவது பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நார்மலாக ஏதோ ஒரு சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து அதில் வந்து சேல் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து அந்த சேல் பண்ணிட்டு ரெசிப்ட் போடணும், ரெசிப்ட் போட்டு கொடுப்பாங்கள்ல, இவங்க வந்து இவ்வளோ வாங்கிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு GST நம்பர் இருக்கா, அதெல்லாம் போட்டு ரெசிப்ட் போட்டு அவங்களுக்கும் ஒரு காப்பி கொடுத்துட்டு நமக்கு ஒன்று வச்சுக்குவாங்க. அதை அவங்க அந்த வேலையை பண்ணால் தான் அடுத்தது அக்கௌண்டன்ஸ் வந்து அதை டேலியில் போட முடியும். கரெக்டாக? ஸோ டேலியில் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர் வந்து அந்த குட்ஸ் எல்லாம் சேல் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை, இப்போ நம்மளோட ப்ராசஸ்னா சேல் ஆஃப் குட்ஸ், அந்த சேல் ஆஃப் குட்ஸை சின்ன டாஸ்க்காக பிரேக் பண்ணுது. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் போடணும், அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ஸ் வந்து அதை டேலியில் அப்டேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர்ஸ் கீப்பர் வந்து எவ்வளோ குட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 3 டாஸ்க்காக நம்ம ஒரு பிளானை பிரிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் மொத்த பிஸ்னஸ் பிளானையும் சின்ன டாஸ்க்காக வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங்கில் பிரிப்போம். எவ்ரி டிபார்ட்மெண்ட் பிளேஸ் அ ரோல், ஒரு டிபார்ட்மெண்ட்க்கும் ஒரு ரோல் இருக்கும். மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும், ரா மெட்டீரியலை மேனேஜ் பண்ணும். ஸோ ரைட் அமௌண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்கா, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக ரா மெட்டீரியல் இருக்கா, ஷார்ட்டேஜாகவும் இருக்கக்கூடாது, எக்ஸஸாகவும் இருக்கக்கூடாது. ஷார்ட்டேஜாக இருந்துச்சுன்னா நம்ம குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியலே இருக்காது, இருந்துச்சுன்னா அது வீணாக போயிடும். ஸோ காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? நம்மளுக்கு தேவையில்லாத ரா மெட்டீரியல் எக்கச்சக்கமாக வாங்கி போட்டோன்னா நம்மளோட காஸ்ட் வந்து அதில் முடங்கி போயிருக்கும், நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணுறா, மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்.
நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மெயின்டைன்ஸ் த பில் ஆஃப் மெட்டீரியல். நம்ம ஆல்ரெடி பில் ஆஃப் மெட்டீரியல்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை, எல்லா பார்ட் எல்லா மெட்டீரியல் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது இருக்கிறது தான் பில் ஆஃப் மெட்டீரியல். இதை வந்து பிளான் பண்ணி கரெக்ட் காம்பனன்ட்ஸால் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணோம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கீப்ஸ் சேல்ஸ் பிளான்ஸ் அப்டேட்டட். ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கஸ்டமரோட டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட போய் சொல்லும். ஸோ இப்போ வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட போய் இப்போ டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் நிறைய ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும், டிமாண்ட் இப்போ கம்மியாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக. ஸோ சேல்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க. ஸோ எனாஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கா, கஸ்டமரோட டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான அளவு ப்ராடக்ட் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த சேல்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் ஆர்டர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆன் டைம். ஸோ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல் தேவை, மெட்டீரியலை சப்ளையர்கிட்டேருந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம டிலே இல்லாமல் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் யார் பண்ணுறா, பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் ப்ரொடியூசர்ஸ் குட்ஸ் ஆன் டைம். ஸோ மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட் வந்து மெட்டீரியல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைன்னு ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் பண்ணும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான மெட்டீரியலை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் என்ன தான் பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். இவங்க கொடுத்த மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம டெலிவரி டைம்குள்ளே ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா அப்படின்ட்டு யார் பார்ப்பா, இந்த மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ எம்ஆர்பி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸ் பிளானாக இருந்தாலும் அது குட்டி குட்டி டாஸ்க்காக பிரிச்சுக்கிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வேலை இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ஷூர் பண்ணுறது தான் யார், எம்ஆர்பி மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்ஆர்பி 1 அண்ட் எம்ஆர்பி 2. மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் பிளானிங்க்கும் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான், ரெண்டுமே பிளான் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான், மேனுஃபேக்சரிங்கை பிளான் பண்ணக்கூடிய சிஸ்டம். ஆனால் எம்ஆர்பி 2னால் நம்ம இப்போ படிக்கிறது மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது எம்ஆர்பி 1 விட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங் என்ன பண்ணுவோம். ஸோ நான் ஏதோ சத்தமாக கேட்குதுன்னு நினைக்கிறேன், நான் பேசுகிறது கிளியராக கேட்குதா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இங்கே தெருவில் இருக்கிற கடையெல்லாம் சாத்திகிட்ருக்காங்க, அந்த சத்தம் தான் கேட்குது. இப்போ டைம் வந்து 9:45 நைட்டு. நான் வந்து ஆர்டிகல்ஷிப் போகிறதுனால எனக்கு டைம் இல்லைன்ட்டு நைட்டு வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் கடை சாத்துற சத்தம்லாம் வந்து கேட்கும், பாட்டு சத்தம்லாம் கேட்கும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரொட்டீனாக மார்னிங்கில் வந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஆர்டிகல்ஷிப்பில் இருப்பேன், அதனால் அப்போ வீடியோ எடுக்க டைம் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி நான் சாயங்காலம் நைட்டில் டைமில் வீடியோ எடுக்கும்போது வண்டி போடுற சத்தம், கடை சாத்துற சத்தம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டே இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங் வந்து அதோட ஃபோக்கஸ் எதில் இருக்கும், மெட்டீரியலில் இருக்கும். ஸோ என்னென்ன ரா மெட்டீரியல் நமக்கு தேவை, அது எப்போ தேவை அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறது மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங். இதனால் என்ன ஆகும், ஷார்ட்டேஜ் இல்லாமல் பார்த்துக்கலாம். அப்புறம் ஓவர் ஸ்டாக்கிங், எக்ஸஸாக நம்ம ரா மெட்டீரியலை வாங்கி வச்சாலும் அதுவும் வேஸ்ட்டு தான். ஸோ ஷார்ட்டேஜும் இல்லாமல் இருக்கணும், ஓவர் ஸ்டாக்கிங்கும் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறது தான் மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங் பார்க்கும். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அளவு உட்டு இருக்கா, அப்புறம் ஆணி இருக்கா, கம் இருக்கா, அந்த மாதிரி இது எல்லாத்தையும் பார்க்குறது தான் யார், மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங். நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது, கெப்பாசிட்டி ரெக்குயர்மெண்ட் பிளானிங். இது எதில் ஃபோக்கஸ் இருக்குன்னா டைமில் வந்து ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ கம்பெனிக்கு வந்து கரெக்டான மெஷின் ஒர்க்கர்ஸ் அவங்களாம் வந்து டைமுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காங்களா, ப்ரொடக்ஷன் ஷெட்யூலர்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக இந்த டைமுக்குள்ளே நம்ம இவ்வளோ ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணிடணும். அந்த ப்ரொடக்ஷன் ஷெட்யூலை நம்மள்ட்ட இருக்கிற ஆளுங்களை வச்சியும் மெஷினை வச்சியும் மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அந்த கெப்பாசிட்டி ரெக்குயர்மெண்ட் பிளானிங் வந்து பார்க்கும். ஸோ நம்மளோட ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாமல் போயிடக்கூடாது. ஸோ நம்ம ஏதோ ஒரு ஆர்டர் வந்து எடுத்திருக்கோம் எக்கச்சக்கமாக, ஆனால் நம்மள்ட்ட இருக்கிற மிஷின் மூலியமாக அவ்வளோ ஆர்டரை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா நம்ம அந்த ஆர்டரை எடுத்துருக்கக்கூடாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கெப்பாசிட்டி ரெக்குயர்மெண்ட் பிளானிங் வந்து இருக்குது. ஸோ நம்மளோட ஃபேக்ட்ரி, நம்மளோட ஃபர்னிச்சர் கம்பெனி இருக்குதுன்னு சொன்னால, ஸோ 1000 சேர் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா மெஷின் அண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இந்த இவ்வளோ ஒர்க்லோட ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் கெப்பாசிட்டி ரெக்குயர்மெண்ட் பிளானிங்கில் பார்க்க போகிறோம். டைம்குள்ளே நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா.
அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எம்ஆர்பி டூ தான் நம்ம இப்போ படிக்கிறது, மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸஸ் பிளானிங். இது என்ன பண்ணுன்னா மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும். கம்பைன்ஸ் போத் மெட்டீரியல் அண்ட் டைம் while ஆல்சோ இன்க்ளூடிங் ஃபினான்ஸ், அக்கௌண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ நம்மளுக்கு எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, கெப்பாசிட்டி பிளானிங், இன்ஜினியரிங் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னோம்ல, அதுதான். ஸோ டைமுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும், தேவையான மெட்டீரியலும் இருக்கணும், அதே சமயத்தில் ஃபினான்ஸ், அக்கௌண்டிங், மார்க்கெட்டிங். ஸோ நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக, நம்ம வந்து காஸ்ட்டை வந்து கம்மியான விலையில் எப்படி ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்குன்னு சீப்பாக ஏதாவது உடஞ்சி போகக்கூடிய வீணாக போகிற ரா மெட்டீரியல் வாங்கியும் யூஸ் பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் காசையும் எக்கச்சக்கமாகவும் செலவு பண்ணக்கூடாது. ஸோ ஃபினான்ஸ், அக்கௌண்டிங், மார்க்கெட்டிங் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணக்கூடியது தான் இந்த மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டை குவாடினேட் பண்ணும், எல்லாத்தையும் சேர்ந்து ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ரா மெட்டீரியலை மேனேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஷெட்யூல் பண்ண போகிறோம், எப்போ என்னென்ன வேலை செய்யணும், காஸ்ட்டை ட்ராக் பண்ண போகிறோம், டைமுக்கு டெலிவரி பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறது தான் எம்ஆர்பி2 மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங். புரியுதா? ஸோ எம்ஆர்பி1 ஜஸ்ட் நான் மெட்டீரியல் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுது. கெப்பாசிட்டி ரெக்வயர்மெண்ட் பிளானிங், நான் டைமுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா, என்னோடய கெப்பாசிட்டியை வச்சு என்னால் டைமுக்கு ப்ரொடக்ஷனை மீட் பண்ண முடியுமான்னு மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லுது. ஆனால் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு ஸ்மூத்தான ப்ரொடக்ஷன் ப்ராசஸை என்ஷோர் பண்ணுறது தான் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங். நெக்ஸ்ட்டு ஹவு எம்ஆர்பி2 எவல்யூஷன்னா மனுஷன் வந்து குரங்குலேருந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி எம்ஆர்பி2 எதுலேருந்து வந்தது அப்படிங்கிறது. ஏர்லி சிஸ்டம்ஸ் வெர் சிம்பிள் அண்ட் யூஸ்டு ஃபார் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். முன்னாடிலாம் ஜஸ்ட்டு நம்மள்ட்ட ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம், அதுக்கு தேவையான மெட்டீரியல் நம்மள்ட்ட இருக்கா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அந்த மெட்டீரியல் நம்ம எப்படி வாங்குகிறோம் அதெல்லாம் கிடையாது. மெட்டீரியல் இருக்கா, நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் குட்ஸை, ஆமாம் அதுக்கு மெட்டீரியல் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக இருந்ததுங்க. நம்மள்ட்ட ஃபேக்ட்ரி இதில் போய்ட்டு குடோனில் போய்ட்டு அங்கே வந்து நம்மளுக்கு தேவையான ஸ்டாக் வந்து இருக்கா, அவ்வளோதான், அது மட்டும் பார்த்தா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா எம்ஆர்பி1 ஹெல்ப்டு மேனேஜர்ஸ் டிட்டர்மைன் வாட் மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட் அண்ட் வென். அப்புறம் என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்போல்லாம் நமக்கு மெட்டீரியல் தேவை, என்ன மெட்டீரியல் தேவை, முதல்ல அது எப்போ நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபேக்ட்ரிக்கு போய் மெட்டீரியல் இருக்குது, அவ்வளோதான், ஃபேக்ட்ரியை மூடிட்டு வந்துடும், நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் இருக்குது, வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே வருது, என்ன மெட்டீரியல் தேவை, நம்ம அதை எப்போ ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு over time it became a full system to plan and control production and purchasing. அப்புறம் வந்து கம்பெனி வந்து என்ன நினச்சது அப்படின்னா மெட்டீரியல் எவ்வளோங்கிறத பிளான் பண்ணணும், கெப்பாசிட்டியை பிளான் பண்ணணும், அப்படின்ட்டு ஃபினான்ஸ், அக்கௌண்டிங் எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து நினச்சிது. ஸோ ஃபுல்லாக நம்ம ப்ரொடக்ஷனையும் பர்ச்சேஸையும் கண்ட்ரோல் பண்ணணும். ப்ரொடக்ஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதாது, நம்ம எவ்வளோ மெட்டீரியல் வாங்குகிறோம் அந்த பர்ச்சேஸையும் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத கம்பெனி ரியலைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, எம்ஆர்பி பிகம் the heart of manufacturing management, helping in decision making. ஸோ நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்டெகிரேட் பண்ணிட்டோம்ல, மெட்டீரியல் பிளானிங், கெப்பாசிட்டி பிளானிங், ஃபினான்ஸ், அக்கௌண்டிங், மார்க்கெட்டிங் இது எல்லாத்தையும் பண்ணதுனால மேனுஃபேக்சரிங் டெசிஷன் மேக்கிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்டாக மாறிடுச்சு. அதான் ஹார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கம்பெனியால் எஃபிஷியன்சி ஆக முடியுது அண்ட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா குடோனில் மெட்டீரியல் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் தேவை, எப்போ தேவைங்கிறத யோசிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதை மட்டும் பார்த்தா போதாது, நம்ம வந்து எல்லாத்தையுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைங்கிறத நம்ம போய் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கேட்கணும். ஏன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் கேட்டால் தான் நம்மளால் எவ்வளோ விற்க முடியும் தெரியும், எவ்வளோ விற்க முடியும் தெரிஞ்சால் தான் நம்மளால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் தெரியும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் எவ்வளோ மெட்டீரியல் நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம மட்டும் டிசைட் பண்ணால் போதாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து டிசைட் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. இதை புரிஞ்சுக்க ஆரம்பித்தோன்னா எம்ஆர்பி வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸாக மாறிடுச்சு. ஸோ எம்ஆர்பி வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு க்ராசரியோட எம்ஆர்பி1 இருக்குல்ல, மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பிளானிங் வந்து க்ராசரி ஷாப்பிங் லிஸ்ட்டு மாதிரி. நம்ம வந்து சின்ன வயசில் வந்து 4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூள்னு சொல்லிட்டு போவோம்ல மனசுக்குள்ளே, அந்த மாதிரி நமக்கு என்ன தேவைங்கிறத சொல்கிறது தான் மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட் பிளானிங். என்ன மெட்டீரியல் தேவைங்கிறது ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி, அதுதான் மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட் பிளானிங். அப்புறம் கெப்பாசிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் பிளானிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு டைம் இருக்கா, அப்புறம் ஆளுங்க இருக்காங்களா, நம்மள்ட்ட இருக்கிற நம்மள்ட்ட இருக்கிற மெஷினையும் ஆளுங்களையும் வச்சு நம்மளால் டைம்குள்ளார ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கெப்பாசிட்டி ரெக்குவயர்மெண்ட் பிளானிங். ஆனால் எம்ஆர்பி2 இருக்குல்ல, அதுதான் வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளால் கரெக்டாக ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸை நடத்த முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த சாப்டர், குட்டி சாப்டர் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங்கிறது. ஓகேவா?